உங்களோட ஒரு படத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு கல்லூரியின் கதை. இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமே நிறைய பேர் அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க சார். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் கொண்டாடுறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது யாராவது ஒருத்தவங்க டெய்லி ஏதாவது ஒன்று பேசிட்டு அந்த படத்தை பற்றி அனுப்பிட்டே இருப்பாங்க. என் மனசு துரத்தி வராதீங்க. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 3 ஃபிலிம் கேன் கொடுப்பாங்க. நீங்கள் எடிட்டர் வருஷம் 10 நிமிஷம் ஷூட் பண்ண முடியும். லவ் ஃபிலிமுக்கும் ஃபேமிலி ஃபிலிமுக்கும் என்றைக்குமே அழிவு கிடையாது. எத்தனை கேஜிஎஃப் வந்தாலும் தாய் கிழவி ஓடும், யூத்து ஓடும், சிறையை ரசிப்பாங்க. இப்போ எதான ரீரிலீஸ் பிளான் எதான இருக்கு? அப்படியே நடந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம். எமோஷ்னலாக நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்குது. எமோஷனல் நம்மளை வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஸோ அதான் சார், பாரதி ராஜா சார் இன்னும் எல்லார் மனசுலையும் அப்படியே தான் இருக்காரு. இன்னும் சம்பாகிஸ் இங்கே கூட இருக்கலாம் தெரியாது, பட் எப்போவுமே எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு சினிமா கைடாக கூடவே இருப்பாருன்னு நம்புகிறேன். அஃப்கோர்ஸ் சார், நிறைய சார் பற்றி பேசணும், இப்போ உங்களை பற்றி பேசலாமே அப்படின்ட்டு. என்னன்னா, எனக்கு ரொம்ப உங்களோட ஒரு படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு கல்லூரியின் கதை. ஏன்னா சம்பார் அது இப்போ பார்த்தா கூட எனக்கு வந்து என்னோட காலேஜ் டேஸ் அப்படின்ட்டு அப்போ பார்க்கும்போதும் இப்படிதான் காலேஜ் இருக்குமான்னு ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதும் எனக்கு வந்து அது ரிசீவ் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் வேற வேற மாதிரி இருக்கு. பட் ஆனால் அது இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமே நிறைய பேர் அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸோ கண்டிப்பாக அதை பற்றி அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. தேவி தேட்டரில் படம் ரிலீஸ் ஆனப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 1000 கெப்பாசிட்டி, 1000 பேர் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தேன். மொத்த கூட்டமும் இருந்தது. தொடர்ந்து ஒரு வாரம் போயிட்டே இருந்தேன். அவ்வளோ கூட்டம் இருந்தது. எனக்கு ரொம்ப என்னுடைய முதல் படம், கடைசி வரைக்கும் ஞாபகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு படம் தான். அதை இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் கொண்டாடுறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது யாராவது ஒருத்தவங்க டெய்லி ஏதாவது ஒன்று பேசிட்டு அந்த படத்தை பற்றி அனுப்பிட்டே இருப்பாங்க. எனக்கு 6 தடவை ஃபார்வர்ட் பண்ணார். அந்த அவ்வளோ சொல்லுவார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, அவர் அவ்வளோ அழகாக வந்து அவர் மதிதான் கேமராமேன். இப்போ பார்த்தா கூட ஒரு புது படம் மாதிரியே இருக்கும். அது வந்து அதான் அந்த படத்துடைய பெரிய ப்ளஸ்ஸு. ரொம்ப டெக்னாலஜி இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஃபிலிமில் ஷூட் பண்ணான். நான் ஃபிலிமில் ஷூட் பண்ண முதல் படம் கடைசி படம் அதுதான். இப்போ எடுத்துட்டு இருக்க ஒரு பேரிடாத படத்தை கூட வந்து ஒரு போர்ஷன் ஃபிலிமில் ஷூட் பண்ண நினச்சிட்டு இருக்கிறோம். ஆமாம், சிவகுமார் விஜயன் தான் கேமராமேன். இப்போ ஷூட்டிங் முடிய போகுது. எனி ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா சார் ஃபிலிம்ல ஷூட்? அது வந்து எனக்கு பீரியட் காட்ட போகிறோம். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிமில் நம்ம ஷூட் பண்ணோம்னா ஃபெஸ்டிவலுக்குலாம் அனுப்புகிறப்ப அதை வந்து நோட் பண்ணுவாங்க, அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஓகே. அதான் சார், இப்போ இந்த ஃபிலிம்ல எடுக்கிறது அப்படின்னு இருக்குல்ல, இப்போ அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜின்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. பட் அப்போ எத்தனை ஃபிலிம், எத்தனை டேக்ஸ், அந்த மெமரிஸ்லாம் கண்டிப்பா ஷேர் பண்றீங்களா? ஐயோ, அது பயங்கர ஒவ்வொரு டைரக்டருக்கும் இன்னொரு உங்களுக்கு ஒரு கட்டாயமான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தான் கண்டுபிடிப்புகள் பிறக்கும், கவிதைகள் பிறக்குன்ற மாதிரி தான் அது. ஒரு கேன் வந்து 400 அடி, ஓகேங்களா? அது வந்து ஓடக்கூடிய நிமிஷம் வந்து 4 நிமிஷம் 10 செகண்ட், இவ்வளோதான் கணக்கு. ஸோ நீங்கள் ஒரு சீன் நம்ம அளவு எடுத்துக்கணும். இந்த சீனை வந்து ஒரு 2 நிமிஷம் முடிக்கணும், 3 நிமிஷம் முடிக்கணும்னா அந்த சீன் என்ன கேட்குதோ அந்த டைமுக்கு தான் ஃபிலிம் நம்ம ஓட்ட முடியும். ஓகே. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 3 ஃபிலிம் கேன் கொடுப்பாங்க. ஆமாம், நம்ம ஒரு நாளைக்கு வந்து 10 நிமிஷம் தான் ஷூட் பண்ண முடியும். நீங்கள் எடிட்டர் வருஷம் 10 நிமிஷம் ஷூட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது 3 ரோல் தான் கிடைக்கும். அந்த 3 ரோலுக்குள்ள எடிட்டர் வருஷம் தான் படத்தை பண்ணணும். அதை மீறி பண்ணிங்கன்னா பெரிய பட்ஜெட்டு, பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுக்கோங்களேன், பெரிய விஷயங்கள் இருக்காது. ஒரு மீடியமான பட்ஜெட்டு, மீடியமான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனினா லிமிட்டடான ஃபிலிம் ரோல் தான் கொடுப்பாங்க. திக்கு 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 திக்குன்னு இருக்கும். ஹார்ட் வந்து அடிச்சுக்கும், அதுக்குள்ளே முடிக்கணும். வேற யார் சொத பண்ணாலும் நல்ல மானிட்டர் பார்ப்பாங்க, நல்ல ரிஹர்சல் பார்ப்பாங்க, கேமராமேன் பார்ப்பாரு, ஆர்டிஸ்ட் பார்ப்பாங்க, பொசிஷன் பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்த பிறகு அவங்க டேக் போவாங்க. அதனால தான் பழைய படங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். எடுத்துக்கலாம், வச்சுக்கலாம். இப்போ இருக்க டிஜிட்டலில் வந்து 10 டேக் 20 டேக் போயிட்டு இருக்கு. அது எல்லா டேக்கும் போகலாம், வித்தவுட் கேமரா ரன் ஆகிற சமயத்தில் தான் அப்படி போகும். ஆனால் சம்மர் இந்த பிஹைண்ட் த சீன்ஸ்லாம் ப்ராப்ளி இந்த டிஜிட்டலைஸ் ஆகிட்டதுக்கு அப்புறமா தான் நிறைய
பிஹைண்ட் த சீன்ஸ் ப்ளூபர்ஸ் கண்டென்ட் அப்படின்ட்டுலாம் வந்து நிறைய ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்தது எடுக்க இல்லை. முடியாது. பிடிஎஸ் இப்போ வர மாதிரிலாம் வந்து பண்ணவே முடியாது. ஆல்மோஸ்ட் 2வது டேக்கு 1வது டேக் அதுக்குள்ளே முடிச்சிடணும். நீங்கள் நிறைய டேக்லாம் போகவே முடியாது. பிடிஎஸ் அப்போ கிடையவே கிடையாது. இந்த கல்லூரியின் கதை பேசும்போது சார், இப்போ ஆஃப்கோர்ஸ் அது ஃபிலிமில் எடுத்தாலுமே நான் சொல்லியிருந்தேன்ல, அப்போ பார்க்கும்போதோ இல்லை இப்போ பார்க்கும்போதோ, இப்போ எதான ரீரிலீஸ் பிளான் எதான இருக்கா? ஏன்னா இப்போ இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் நிறைய பார்த்துட்ருக்கோம். எங்கள் தேட்டரில் ப்ரொடியூசர் சோழா பண்ணுங்க சார் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கான முயற்சி எடுக்கணும். அது ஃபுல்லாக பெரிய ஒரு செலவு இருக்குது. அது சார் பேசிட்டு இருக்கிறாரு. ஆர்யா கூட கூப்பிட்டு பேசியிருக்கிறோம். நல்லபடியாக நடந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். டிஜிட்டலில் பார்க்கலாம். எஸ், ஸோ ஹாப்பி டு ஸ்பீக் வித் யூ சார். பிகாஸ் இன்னும் நிறைய படங்கள் அண்ட் சம்வேர் வந்து தமிழ் சினிமாவில் வந்து இந்த கமர்ஷியலைஸ்ட் ஃபிலிமாக இல்லாமல் வந்து யதார்த்தமான படங்களில் எடுக்கிற முக்கியமான டைரக்டர்ஸில் நீங்களும் ஒருத்தர். அதில் வந்து ஐம் ஜஸ்ட் தேங்க்ஃபுல் சொல்லணும். பிகாஸ் எங்கேயோ சம்வேர் வந்து சினிமா உலகம் வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸு கலெக்ஷனு அப்படி இப்படின்ட்டு ஓடுறதுல வந்து எல்லாமே பிரம்மாண்டம் அந்த மாதிரி ஒரு ஜோனில் போயிட்டு கதைக்களம் வந்து சம்வேர் எங்கேயோ காணாமல் போயிட்டு இருக்கோ அப்படின்னு இருக்கும்போது இல்லை நாங்கள் உயிர் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ நல்ல நல்ல கதைகள்லாம் வருது. தாய்க்கிழவி ஆகட்டும். ஆமாம். அப்புறம் வந்து இப்போ ரீசெண்ட் இல்லை, நான் நடுவில் சொல்ல அந்த ரீசெண்ட்ல அப்புறம் அப்கோர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் அது நடுவில் ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக இருந்தது. ஃபுல்லாக கமர்ஷியலைஸ்ட் ஆகிட்டு and now it is like ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அது சீசன் மாறிட்டே இருக்கு. ஆனா ஃபேமிலியும் லவ்வும் என்னைக்குமே மாறாது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு டீகேட்லயும் ஒரு 30-40 ஃபேமிலி படம் சக்சஸ் இருக்கும். 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தசாப்தத்துல லவ் மூவிஸ் ஒரே லவ் தான். ஆனா ஆர்டிஸ்ட் மாறும். இந்த லவ் மூவிஸுக்கும் லவ் ஃபிலிமுக்கும் ஃபேமிலி ஃபிலிமுக்கும் என்றைக்குமே அழிவு கிடையாது. கண்டிப்பாக. எத்தனை கமர்ஷியல் எவ்வளோ பிரம்மாண்டம் எத்தனை கேஜிஎஃப் வந்தாலும் தாய்க்கிழவி ஓடும், யூத்து ஓடும், கண்டிப்பாக சிறிய ரசிப்பாங்க. ஸோ நம்ம கண்டென்ட் ஓரியன்ட் பீப்புள்ஸ் தான். அவ்வளோ நம்ம அப்புறம் அவங்கள குறைச்சல் இருக்க முடியாது. கண்டிப்பாக இல்லை, ஒரு டைம்ல அப்படி ஆச்சேன்னுக்காக தான் சொன்னேன். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் அதை வந்து திருமாணிக்கத்தையும் எடுத்துக்கோங்களேன். எவ்வளோ மேடைகள் எவ்வளோ அவார்டுகள் கிடைக்குது. இன்னைக்கு டிவியில் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதை ரைட்ஸ் வாங்கின டிவி போட்டு இருக்கிறாங்க. கண்டென்ட்டுக்கு என்றைக்குமே ஒரு மரியாதை உண்டு தான். கண்டிப்பாக. அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து முந்திரி மசாலா மசாலா அதுதான். ஸோ ஹாப்பி ஃபார் யூ சார். அஃப்கோர்ஸ் உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக மிக விரைவில் ஒரு நல்ல ஒரு கருத்தாளமிக்க ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு இருக்கிறேன். அதோடைய ப்ரொமோஷன் உங்களுக்கு சந்திக்கிறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.